அவள் வருவாளா, அவள் வருவாளா, உடைந்து போன நெஞ்ச ஒட்ட வைக்க அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா, உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா, அவள் வருவாளா, ஏன் உடைந்த போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா, அவள் வருவாளா, கண்ணோடு நான் காணும் வண்ணங்கள் யாவும் இல்லாத போதும் அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் உடைந்த போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா, உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா. ஏன் வரமாட்டா? வேற ஆள் யாரு? மாமியார் வீட்டுல வராங்களா? எனக்கு மாமியார் வீடு இருக்குதா? ஸ்பெஷல் மாமியார்னா யாரு? ஆமா, இந்த 3 பேருக்கு மஞ்சள் காமரா வந்துச்சா இல்ல மெட்ராஸ் கூட மாதிரி ராஜபாறை கூட மாதிரி வேலை போட்டுருக்கணும். பல சீட்டு பயய மாட்டேங்க. அங்கிள் இதெல்லாம் ஸ்டைல் உங்களுக்கு எல்லாம் புரியாது. 10 பவுன் ரெடி ஆக்கியா? நீங்க எல்லாம் கேக்குற 10 பவுன் ரெடி எத்தனை வாங்க? நாங்க வாங்கி போறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்படியா? சரி சரி, கூட்டு போறதுக்கு மாமியார் எவ்வளவு கார் வருது, போங்க. மாமியார் வீட்டுல கார் வருது? போலீஸ் ஸ்டேஷன் சார். 3 மென்டல் வந்து ஒரே டார்ச்சர் சார். காலையில இருந்து சீக்கிரம் வந்தீங்கன்னா நம்ம 3 லட்சம் வெளியே உட்காந்து எங்க காலையில தூக்கி போடுவோம். ஸ்பெஷல் பண்றாங்க வந்து அதனால ஓகே சார். திடீர்னு மாநிலத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க, கூட்டு போவோம். தெரியுமா? ஐயா சாமி, ஒரு சேரத்துக்கு ஏற்கனவே தெரியும். சேரத்துக்கு பத்தி கேட்பாங்க. நான் போன் பண்ணா 1000 பேருக்கு வந்து நிற்பாங்க. நீ போன் பண்ண 1000 மணிக்கு நிற்பாங்களா? ஏன்னா ராகுலம் என்ன வேண்டாம் 10 பொண்ணு ஒரு மாதம் பிச்சைக்கார மாதிரி 3 பேருக்கு சிரமமான உட்காந்துட்டு இருக்க. நீ வந்து போலீஸ் கூட போலீஸுக்கு போடுமா? இப்ப பாக்குறியா பவர்? பவர் தான் பாத்துட்டு காட்டு வரலாம். திறந்து விட்ட நாய் பூந்த மாதிரி நீங்க நான் கேட்டு போடாம பூந்து உட்காந்து நீங்க சோபா ஆட்சி பண்ணிடுறீங்க. கேட்டும் சோபா நசிங் போய் கிடக்குது, அடிக்கிறீங்க. அடி போகல போகல போலீஸ் போங்க. சகல எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பிட்ட. அப்படியா? அது என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. இனிமே நடக்க போற பிரச்சனைக்கு நான் பொறுப்பு இல்ல. தெருவுல போற நாய்ங்கெல்லாம் வஞ்சி டேலாக் போய் பேசிட்டு போகுது. இவனுக்கு உண்மையிலே மென்டல் மட்டும் இல்ல, தெரு நாயை விட மோசமா இருக்கானுங்க. 10 பவுனுக்கு இதை போட்டு சகல 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 இப்படி சாவடிக்கிறானுங்க. காலையில ஒரே டார்ச்சர். இன்னைக்கு நான் யார் முகத்தை முடிச்சோம் ஈஸ்வரா, இவங்கெல்லாம் இதுக்குதான் இப்படி போட்டு நெச்சரிக்கிறாங்களோ 10 பவுனு 10 பவுனுன்னு. முதல்ல எப்படியா ரெடி பண்ணி கொடுத்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன். வயசரி வட்டம் 1-2 ஆள் வச்சுக்கிறேன். வண்டி வேற மெக்கானிக் ரெடி பண்ணாலும் தெரியல, ஒரே பிரச்சனையா இருக்கு. யோ என்ன மைக் செட் ஒரு மாதிரி சகல சகல எக்கோலாம் விடுற. அம்மா எங்க இருந்து வர நீ? ஆமா, உங்க தம்பி கோபமா இருந்தா என்ன பண்ணுவாரு? கொய்யாப்பழம் சாப்பிடுவாரு. கொய்யாப்பழம் சாப்பிடுவாரா? சரி 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 சரி. டைம் வேற ஆச்சு. இன்னைக்கு ஆபீஸ் நடந்து தான் போகணும். என்ன போன 2 மணி ரிட்டர்ன் வந்திருக்கு? சொல்ல மறந்துட்டேன். என் தம்பிக்கு போன் பண்ணுங்க, எடுக்க மாட்டாப்புல. அவரே பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுவாரு. அப்ப நீங்க பேசிக்கீங்க. பட்டுங்களா சகல? 10 பவுன் ரெடி பண்ணி வைங்க. நீயுமா? நேரண்டா. பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் பாட்டு பாடிக்கிறீங்க. சகல நீயா நீயா நீயுமா? ஓ ஈஸ்வரா, காலையில ஆபீஸ் போனான்னு வந்தேன். நீ இவனு மூஞ்சில முடிச்சிட்டனா விளங்கியோட ஆபீஸ் போறது. வந்த காரணம் என்ன? 10 பவுன் நகை கொடுக்கணும் என் தம்பிக்கு. தம்பிக்கு அண்ணன் ஒத்தா? நீ எதுக்கடா தம்பி வந்த? 10 பவுன் நகை வாங்கி போவ. நீ சித்தப்பன் ஒத்து போட வந்திருக்கிறியா?
இப்ப நான் 10 பவுன் தரலாம் என்ன பண்ணுவீங்க? உண்ணாவிரதம் இருப்போம். யாரு? போக மாட்டோம். நீயும் சேர்ந்தவங்களோட உண்ணாவிரதம் இருக்கிற இந்த வயசுலயா? அடப்பாவி. சரி, நீங்க 2 பேரும் உண்ணாவிரதம் இருக்கு. சரி, உன் சித்தனமா கையில இப்படி இப்படின்னு கொய்யா பழத்தை ஊட்டிட்டு இருக்கிறான். சகல நான் கோவத்துல இருந்தா கொய்யா பழம் அதிகமா சாப்பிடணும் தெரியாதா? ஏன் கொய்யா பழம் சாப்பிட வேற வேற வந்து சீத்தாப்பழம் கொடுத்தா சாப்பிட மாட்டியா? வீட்டுல கொய்யா பழம் இருக்கா? கொய்யா பழம் தான் எடுத்துட்டு வா. வீட்டுல கொய்யா பழம் வீச்சு எடுத்துட்டு வரவா? சகல வீச்ச ரூபா வேணாம். பொங்கல் சீர் 10 பவுன் கொடுக்கலன்னா அடுத்த பொங்கல் வரைக்கும் இங்கதான் உண்ணாவிரதம் இருப்போம். டேய், இந்த பொங்கல் என்னடா ஆண்டாண்டு இந்த உலகமே சுனாமி அழிஞ்சா கூட உங்களுக்கு சல்லி கிராம் நான் கொடுக்க மாட்டேன். உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கடா. அப்பா இது ஆபீஸ் போட்டு முடிச்சுட்டேன். போடா போடா புண்ணாக்கு போகாத தப்பு கணக்கு. போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு இருக்கு உனக்கு இருக்கு. புண்ணாக்கு போகாத தப்பு கணக்கு. போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு இருக்கு உனக்கு இருக்கு. அட என்ன கணக்கு? அன்னைக்கிளி உன்னை தேடுது 6 மாசம் 1 வருஷம் அவருங்கும் விளையாடுது. அன்னைக்கிளி உன்னை தேடுது. என்னது வண்டி பிக்கப்பச்சு? என்னது வண்டி வெயிட்டா இருக்குது? ஏய், எங்கடா வந்தீங்க? இறங்குடா. இனிமேல் இந்த ஏரியா உங்களை 2 பேர்த்தையும் பார்த்தேன் வெட்டி போட்டுரும். ஓடுடா. என் தம்பிக்கு 10 பவுன் ரெடி பண்ணணும். 10 பவுன் ரெடி பண்ணணும். 10 பவுன் ரெடி பண்ணணும். மென்டல் குடும்பத்துல பொண்ணை கொடுத்துட்டு நம்மள மென்டல் ஆக்கிடுவாங்களாட்டு. மகேஷ் வட்டி பொங்கல் 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 தை பொங்கல் பிறந்துருச்சு. தை பொங்கல் பிறந்துருச்சு. பொங்கல் பொங்கல். வீட்டுல வந்து வெள்ளை வேஷ்டி புல்கை சட்டை தொப்பு கல்லை போட்டு பொங்கல் பிச்சைக்கார மாதிரி பாட்டு போடுறது. ஏன் சேர்ல உட்காந்து நீயா நீயா 2 மென்டலா என்னையா காலநாட்டு இங்க இருந்து உட்காந்துருக்கீங்க? பொங்கல் வருது இல்ல, அதனாலதான் இந்த வேஷ்டி சட்டை. ஆமா, இந்த வெள்ளை வேஷ்டி, இந்த புல்கை சட்டை, இந்த தொப்பி கண்ணாடிலாம் நீ எங்க ஆட்டையை போட்டியா இல்ல யாராவது ஏனா வாங்கிட்டு இருக்கியா? எனக்கு உண்மை தெரிஞ்சாகும். 2500 ரூபாய் வேஷ்டி சட்டை, தொப்பி 500 ரூபாய், கண்ணாடி 500 ரூபாய், மொத்தம் சேர்த்து 3500 ரூபாய். இது நான் நம்பணுமா? நம்பணும். 10 கிலோ கொய்யாப்பழம் சாப்பிட்டு என் தம்பி கோவம் தீரல. 10 சவரம் நகை கேட்கறாப்புல, இன்னும் தீரல. 10 சவரம் வாங்கி தர முடியாது. வேணா 10னா 100 கிலோ கொய்யாப்பழம் கூட வாங்கி தரேன். எல்லாம் தின்னுட்டு கோவம் தீரம் அப்படியே உட்காந்துரு. விலைகளும் உங்க குடும்பம், நீங்களும் உங்க குடும்பமும். என் தம்பிக்கு போன் போடுறேன். அப்ப வரட்டும். உங்க 3 பேர்த்துக்கு ஒரு முடிவு பண்றேன். இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போகும்போதும் காலை கட்டி வந்து கடங்கார மாதிரி வீட்டுக்கு போறாங்க. 10 பவுன் அண்ணே எடுப்பட்ட போய் தூங்கிட்டு இருக்கான். அப்படியே அலேக்கா தூக்கிட வேண்டியதான். தூக்கலாம் மாட்டேன். அகிலாண்டேஸ்வரி தம்பி அங்கிட்டு கொஞ்சம் கூட மூளை. இப்ப பாரு அக்கா என்ன பண்ற? என்ன பண்ணுது பத்தியா? அக்காவோட ஐடியா பாரு. பாருங்கடா, அக்கா கண்ணுல வைக்கிறடா. கண்ணுல வைக்கிறப்பா எனக்கு தெரியும். கண்ணுங்கடா. வாங்கிட்டான்டா. டேய், அவன் இடுப்புல ஏதோ அருணகை இருக்கான்னு பாருங்கடா. வெள்ளி ஏதாவது இருக்கான்னு பாருங்கடா. அதையும் அவருங்கடா. என்னடா முழிக்கிறீங்க? திருத்துக்கா என்னடா? பழைய ஆண்ட்ராய்டு போட்டுக்கிறாங்க பிச்சைக்காரன். நான் என்ன பண்றது?
உனக்கு சாக்லேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டால அந்த ஆளு, நீ என்ன வேணாலும் பண்றா குட்டி, என் தங்கம். பைசா டேய் ஏன்டா இது பண்றா? கையில உன் கையில பார்த்தா வெள்ளி போட்டிருக்காண்டா. அக்கா வெள்ளி இல்லக்கா, அது சும்மா காப்பர்ல ஏதாவது போட்டுப்பாக்கா. என்னடா பாருங்கடா, எதுக்கும் இல்லாத பிச்சைக்கார பையன். அக்கா கையில இருந்து வரலக்கா. தூக்குங்கடா. சரிக்கா. அதே என்ன 150 கிலோ போட்டான் போல இருக்கு. எடுபட்ட போய பேசாதீங்க, தூக்கி போடுங்கடா. 80 கிராம் நகைக்கு 8 மாசமா அலைய விட்டான். எதுக்கும் லாய்க்கல, தூக்கி. கனவா? இந்த 2 மென்டலுடைய அக்கா இந்த குடிச்சாக்கா சரியான தூக்குற மாதிரி கனவு கண்டன. ஓ இதெல்லாம் இருக்குதா? அப்பா கடவுளே, தூங்க கூட மென்டல் விட மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்றது? ஒரு முடிவு பண்ணி